பரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமத்தில் வாழ்த்து சொல்கிறேன். கர்த்தர் நான் கர்த்தருடைய செய்தியாராக கடன் சொல்கிறேன். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கின்ற போது, யாதொருவன் இடத்திலே வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான் என்று சொல்கிறார். ஆகவே வேதத்தில் கற்றுக்கிறது நமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் உலகத்தில் இருக்கிற நாட்களிலே அது ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எல்லாவற்றையும் சகித்து உலகத்தின் பாடுகிற கஷ்டங்களை நிந்தையில் அவமானங்களை சகித்து மக்களுக்காக பிரயாசப்பட முடியாது, மக்களுக்காக தியாகம் செய்ய முடியாது. நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கடைசி நாட்களிலே ஊழியக்காரத்தில் இருக்கிற இந்த சொகுசான காரியங்களுக்கு கொஞ்சம் தியாகமாக இறங்கி மக்களுக்கு சேவை செய்ய முடியாத காரியங்களை நாம் செய்வோம். தேசத்தில் அநேக சீர்கேடுகள், தேசத்தில் அநேக முறைகேடுகள், மனுஷன் கையிலே தீமைகள் நிறைந்திருக்கிறது. ஆகவே நாம் ஜெபம் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். அதே வேளையில் பொதுவான காரியங்கள், தான தர்மங்கள், நற்கிரியைகளை நாம் செய்வோம். நற்கிரியைகளை செய்து அநேகரை நாம் சிநேகிதராக சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போல இந்த உலகப் பொருள்களினால சிநேகிதரை நாம் சம்பாதிக்கிறோம். அவர்களை வழிநடத்தி கடைசியாக அவர்களை பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றும்படி, தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தவான்களாக மாற்றும்படி அந்த 5 விதமான ஊழியக்காரர்கள் சொல்லப்பட்ட வார்த்தைகளை சுவிசேஷியை நிறைவேற்றி அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷிகள், மெய்ப்பர்கள், போதகர் என்று சொல்லப்படும் இந்த வார்த்தையின் போதனை நான் சொல்லி அவர்களை தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்த நாம் முற்படுவோம், செயல்படுவோம், ஜெபம் செய்வோம். நாம் கடைசி நாட்களில் நற்கிரியை செய்வோம். ஊழியம் செய்வதற்கு அநேக தேவைகள் உண்டு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அநேக காரியங்கள், வீணான செலவுகள். ஆகிய சுவிசேஷத்தை தேவனுடைய சத்தியத்தை அறிவுறும்படிக்கு அநேக தேவைகள் உண்டு. தேவையை அப்படி செய்யும்படி நாம் ஞாபக சிந்தைகளை ஊழியத்தின் உதவிகளை செய்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.